வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தமிழ்நாடுடைய தேர்தல் அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதனால தினம் தினம் நீங்க பார்த்தீங்கன்னா, யாரு எந்த கூட்டணியில போய் சேர்றாங்க, எந்த கூட்டணியிலேருந்து யாரு வெளிய வராங்க, யாரு கட்சி விட்டு கட்சி தாவுறாங்க, இது போன்ற செய்திகள் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நீங்க அதிகம் பார்க்க முடியும். ஆனா, இதற்கிடையில் ஒரு முக்கியமான செய்திய பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து ஆ வெளிப்படுத்தாமயே விட்டுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாடுடைய மாணவர்களுடைய எஜுகேஷன் சம்பந்தமா ஒன்றிய பாஜக அரசு கடந்த 10, 12 வருஷமா எப்படியெல்லாம் கேட் போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பிளான்ட் ஆபரேஷன்ல தான் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டைச் சேர்ந்த மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் புதுசா ஒரு விஷயத்த நடைமுறைப்படுத்திருக்காங்க. அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு 2021ல ஒரு அமைப்பை உருவாக்கியது ஒன்றிய அரசு. இந்த அமைப்பு எதற்கான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இது போன்ற கோர்சஸ் இருக்கு இல்லையா? அதாவது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கோர்சஸ். இதை தாண்டி பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மருத்துவத்துறைக்கு சப்போர்ட்டிங் கோர்சஸா இருக்கக்கூடிய அலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது டாக்டர்ஸுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மெடிசன்ல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கோர்சஸ் இருக்கு இல்லையா? அதைத்தான் அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸை மானிட்டர் பண்ணி ரெகுலேட் பண்றதுக்கான அமைப்பு தான் இந்த என்சிஏஹெச்பி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. வரக்கூடிய அகாடமிக் இயர் 26-27க்கு ஒன்றிய அரசு தரப்பில இருந்து இந்த அமைப்பு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அலைடு ஹெல்த் கோர்சஸ்ல இருக்கக்கூடிய 13 வகையான ஹெல்த் கோர்சஸ். இதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். அதாவது பிசியோதெரபி, ஆப்டோமெட்ரி, அதாவது கண் சம்பந்தப்பட்ட, இப்ப நீங்க கண் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு பவர் செக் பண்றதுக்குலாம் அங்க டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் இந்த ஆப்டோமெட்ரி கோர்ஸை படிச்சுட்டு தான் அங்க வந்து வேலை செய்ய முடியும். அதே மாதிரி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், அப்புறம் டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ், நீங்க வந்து கிட்னி சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைக்கு நீங்க போய் டாக்டரை பார்த்தீங்கன்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது அங்க ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ், இவங்கெல்லாம் குவாலிஃபைடா இதுக்குன்னு படிச்சு வர டெக்னீஷியன்ஸ். அந்த மாதிரி டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ், மெடிக்கல் லெபார்டரி அண்ட் சர்வீசஸ், டெஸ்ட் எடுக்கிறாங்க, அந்த டெஸ்ட் எல்லாம் ரீட் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ரேடியாலஜி, இமேஜிங் டெக்னிக்ஸ், அனஸ்தீசியா டெக்னிக்ஸ், அனஸ்தீசியா அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அனஸ்தெட்டிஸ்ட் இருப்பாரு டாக்டர், அவருக்கு துணையாக அங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. இது போன்ற டெக்னிக்கல் ஸ்டடீஸ் ஹெல்த் அலைடு கோர்சஸுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இது போன்ற கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இனிமேல் நீட் தேர்வு எழுதணும். நீட் தேர்வு தான் அவங்களுக்கும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. நீட் தேர்வு மூலமா அவங்க நிர்ணயிக்கக்கூடிய அந்த குவாலிஃபைங் மார்க்கை நீங்க எடுத்தீங்கன்னா தான் இனிமேல் இது போன்ற கோர்சஸ்ல நீங்க சேர முடியும். அப்போ எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அப்படிங்கிற கோர்சஸை தாண்டி இது போன்ற கோர்சஸ் படிக்கிறவங்களும் இனிமேல் நீட் எக்ஸாம் எழுதுறது கட்டாயமாக்கி இருக்கிறது ஒன்றிய அரசு. இதற்கான காரணங்கள் வழக்கம் போல இவங்க என்ன உருட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் மூலமாக நல்ல மெரிட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை நாங்க தேர்ந்தெடுப்போம். அது மூலமாக அகாடமிக் குவாலிட்டியை வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்ணுவோம். அப்ப நல்ல தரமான நல்ல படிச்ச நல்ல இன்டெலிஜென்ட்டான மாணவர்கள் இந்த கோர்சஸ்ல வந்து சேருவாங்க. இது மூலமா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு வழக்கம் போல உருட்டியிருக்காங்க. நீட் தேர்வு கொண்டு வரும்போது ஒன்றிய பாஜக அரசு 2 முக்கியமான காரணங்கள் சொன்னாங்க. ஒண்ணு, இந்த மாதிரி மெரிட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேருவாங்க. இல்லைன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல கோடி கோடியா பணத்தை கட்டிட்டு மார்க் வாங்காதவன், மூளை இல்லாதவன், படிக்க தெரியாதவன்லாம் வந்து சேர்ந்துடுறான். இதனால மெடிக்கல் ஹெல்த் கேரோட குவாலிட்டி குறைஞ்சு போகுது அப்படின்னு சொன்னாங்க. 2வது முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னா, தனியார் மருத்துவக் கல்லூரிகள்லாம் இது மூலமா கோடி கோடியா வந்து டொனேஷன் சம்பாதிக்கிறாங்க. அதனால இதை தடுத்து எல்லாருக்கும் மருத்துவ படிப்புக்கான அக்சஸ் கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கும் மருத்துவ படிப்பு போய் சேரணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நீட் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடந்த பல ஆண்டுகளாக நீட் தேர்வுல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கறத தொடர்ந்து செய்திகள் மூலமாக நாங்க பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம். நிறைய காணொளிகள் நானே போட்டிருக்கிறேன். இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? பிஜிக்கு நீட் நடத்தினாங்க இல்லையா? மருத்துவ மேல் படிப்பிற்கான பிஜிக்கு நீட் நடத்தினாங்க. அந்த நீட் தேர்வுல குவாலிஃபைங் பர்சன்டைல 0% அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. 0% அப்படிங்கிறது -40 மதிப்பெண்கள். அப்படின்னா எக்ஸாம்ல நீங்க மார்க்கே வாங்கலைனாலும், இல்ல -40 மார்க் வாங்கினாலும் உங்களால நீட் தேர்வு மூலமாக பிஜி கோர்ஸ் படிக்க முடியும். இதை எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல பிஜி சீட்ஸ் காலியாக இருக்கு.
அப்போ இது போன்ற பிஜி சீட்ஸை நிரப்பணும், டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பிஜி சீட்ஸை நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு தளர்வை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, இதுல என்ன மெரிட் இருக்கு? அதே நேரத்துல இவங்க உருட்டுற மாதிரி நீட்ல நீங்க குவாலிஃபைங் மார்க் எடுத்துட்டா மட்டும் உங்களால டாக்டர் ஆயிட முடியுமா? நீட் பாஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் மருத்துவக் கல்லூரிகள்ல அட்மிஷன் கிடைச்சிருதா? அரசு மருத்துவக் கல்லூரியில சேரணும்னா 550க்கு மேல 720க்கு நீங்க மார்க் எடுக்கணும். இதுல பிரச்சனை எங்க வருதுன்னா 400, 450 மார்க் எடுத்த மாணவர்கள், மிடில் கிளாஸ் இல்லன்னா லோவர் மிடில் கிளாஸை சேர்ந்த மாணவர்கள் அவ்வளவு மார்க் எடுத்துட்டும் அவங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல இடம் கிடைக்காம தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வாசல்ல போய் நிக்கிறாங்க. அங்க வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குறான். இத அரசு நிர்ணயித்திருக்கிறது. அப்ப முன்னால என்ன சொன்னாங்க? தனியார் மருத்துவக் கல்லூரிகள்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. அத நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப உண்மையிலே நியாயமாக நீட் மூலமாக மாணவர்கள் தேர்ச்சி பெற்றாங்கன்னா, அவங்க எந்த மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல படிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை ஒன்றிய அரசு நடத்தணுமா இல்லையா? அதுதானே சமூக நீதியாக இருக்கும். அதுதானே இன்க்ளூசிவ் அரசியலாக இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு நடுத்தர வர்க்கத்திலேயோ இல்ல லோவர் மிடில் கிளாஸையோ இல்ல கிராமப்புறத்தை சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களாக இருந்தா நீங்க 450 மார்க் எடுத்தாலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கேட்கிற ஃபீஸ கட்ட முடியாததுனால தன்னுடைய மருத்துவ கனவை கொன்னு புதைச்சிட்டு வேற ஏதாவது படிக்க வேண்டிய ஒரு அவலமான நிலைக்கு தள்ளப்படுறாங்கல்ல. இந்த காரணத்துக்காகத்தான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்துட்டு வந்தது. திமுக கடந்த 2021ஆம் வருடம் தேர்தல் அறிக்கையில கண்டிப்பா நீட்டுக்கு விலக்கு நாங்க வாங்கி கொடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ எதிர்க்கட்சிகள் இத வச்சு அரசியல் பண்றாங்க. நீங்க தானே சொன்னீங்க, அந்த சீக்ரெட் அந்த மேஜிக் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு வாய்க்கிழிய எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நீட்ல இருந்து விலக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாங்க. ஏ.கே. ராஜன் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சு மக்கள் கிட்ட போய் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ கேட்டு நீட் என்பது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு மக்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணி அது மூலமாக 230 சட்டமன்ற உறுப்பினர்கள், இதுல அதிமுகவும் அடக்குங்க, 234 பேர்ல 4 பேர் தான் இதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. அந்த 4 பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள். 230 உறுப்பினர்களும் ஒரு மனதாக ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனா அந்த ஆளு அதை வச்சுக்கிட்டு வேணும்ட்டே அலக்கழிச்சார். வெளிப்படையா மேடையில பேசினார், என்கிட்ட ஒரு மசோதா அதுக்கு நான் ஒப்புதல் கொடுக்கலனா இட் இஸ் as good as dead அப்படின்னு பேசினார். கடைசியில அதற்காக ஒரு சட்ட போராட்டத்தை மேற்கொண்டு கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தா இவரு இந்த மசோதாவை நேரா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் அதை ரிஜெக்ட் பண்றாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 8 கோடி தமிழக மக்களும் நீட் எங்க பசங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். அந்த மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீட் என்பது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு விலக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புகிறார்கள். அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தது இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக, இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற பாமக. ஆனா இதை நிறைவேற்றாமல் அலக்கழிச்சு திருப்பி அனுப்புனது யாரு? ஒன்றிய பாஜக அரசு. அப்ப நீங்க நியாயமா இதற்காக எல்லா முயற்சியும் எடுத்த திமுகவை கேள்வி கேட்கணுமா? இல்ல நீங்க என்ன நினைச்சாலும் உங்க உணர்வுகளுக்கு நாங்க மதிப்பு கொடுக்க மாட்டோம், நாங்க நினைச்சதான் நான் செய்வோம் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடிய உங்க கூட்டணி கட்சியான பாஜகவை கேள்வி கேட்கணுமா? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அடுத்த இடிய தூக்கி இறக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு அலைடு மெடிக்கல் கோர்சஸுக்கும் நீட் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மருத்துவம் சம்பந்தப்பட்ட எந்த படிப்பா இருந்தாலும் அதை நீட் அப்படிங்கிற ஒரு கொடைக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. ஒரு நாடு ஒரு ரிலிஜன், ஒரு நாடு ஒரு மொழி, ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு நாடு ஒரு கலாச்சாரம் மாதிரி ஒரு நாடு ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க ஹோமோஜனைஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. இரண்டாவது, இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி பாருங்க. மருத்துவ படிப்புக்கு நீங்க மெரிட் தேவை, நல்ல தரமான புத்திசாலியான குழந்தைங்க தான் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நீங்க பேசுறீங்களே, இந்த அலைடு ஹெல்த் கோர்சஸ் அப்படிங்கிறது டைரக்டா எந்த விதத்திலையும் டயக்னோசிஸ்ல இன்வால்வ் ஆகாத கோர்சஸ். இதுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டிஸ் தான் தேவை. அப்படிப்பட்ட கோர்சஸ நீங்க நீட் கீழே கொண்டு வருவீங்கன்னா இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இதனால என்ன நடக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நீட் எக்ஸாம் கொண்டு வரும்போது இவங்க என்ன சொன்னாங்க? பல இடங்கள்ல 11th போர்ஷன்ஸே எடுக்க மாட்டேங்கிறாங்கங்க.
எப்ப பார்த்தாலும் 12th போர்ஷன்ஸே எடுத்து ஆட்டு மந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தயார் பண்ணி அனுப்புறாங்க. இதனால மெரிட் பாதிக்கப்படுது. ஆனா நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பல தனியார் பள்ளிகள் 11th 12th போர்ஷன்ஸே எடுக்கிறது இல்ல. நேரடியாக கோச்சிங் சென்டர்ஸோட டை அப் போட்டுக்கிட்டு 8ஆம் கிளாஸ்ல இருந்தே இன்னைக்கு நீட் கோச்சிங் ஆரம்பிச்சுட்டாங்கங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ன்னு சேரணும்னு நினைக்கக்கூடிய பசங்க 11th 12th போர்ஷன்ஸே படிக்கிறது இல்ல. நேரடியா நீட் கோச்சிங்காக இந்த எக்ஸாமுக்காக ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்டுக்காக 2 வருஷம் படிக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்கு. இது மூலமாக கோச்சிங் சென்டர்ஸ் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, குழந்தைங்களுடைய படிக்கக்கூடிய பேட்டர்னையே மாத்திட்டாங்க பாருங்களேன். ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் எக்ஸாம்னா அதுல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணணும்னா அதுக்கு அறிவு முக்கியம் இல்லைங்க, டெக்னிக்ஸ் முக்கியம். அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு நீங்க அறிவாளியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல நம்ம நடத்தக்கூடிய பொது தேர்வு ஒரு குழந்தையோடைய ஓவரால் இன்டெலிஜென்ஸை வந்து கால்குலேட் பண்ணும், மதிப்பீடு செய்யும். இப்படிப்பட்ட ஒரு விதிமுறையை இவங்க கொண்டு வந்து கம்பல்சரி ஆக்குனாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. முன்னெல்லாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தான் கோச்சிங் சென்டர்ஸ் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. மற்ற மாணவர்கள் இல்ல இந்த மாதிரி அலைடு ஹெல்த் கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடத்தை நல்லபடியா படிச்சு எக்ஸாம் எழுதி அதுல மார்க் வாங்கி இந்த கோர்சஸ்ல சேர்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ 11th 12th போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இரலவெண்டா போயிடுங்க. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் மூலமாக ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப எல்லாருமே அலைடு ஹெல்த் கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் நீட் கோச்சிங் சென்டர் ஓடி தேடி போக வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டாங்க. இதுல உச்சபட்ச வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோச்சிங் சென்டர்ல குறைஞ்சது 4ல இருந்து 5 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க நீட் எக்ஸாமுக்காக. இந்த அலைடு ஹெல்த் கோர்சஸ ஒட்டுமொத்த கோர்ஸையே நீங்க 4-5 லட்சம் ரூபாயில படிச்சு முடிச்சிடலாங்க. அது மட்டும் இல்ல, இது போன்ற அலைடு ஹெல்த் கோர்சஸ செலக்ட் பண்ணக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய அந்த சமூகத்திலிருந்து சோசியல் ஸ்ட்ரேட்டால இருந்து வரக்கூடிய மாணவர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நம்ம குழந்தை படிக்கிறான், ஒரு 4 லட்சம் ரூபாயோ 5 லட்சம் ரூபாயோ ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம செலவழிச்சு ஒரு 3 வருஷம் படிக்க வச்சிருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோரோட தலையில இன்னும் கோச்சிங்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு பினான்சியல் பேர்டனை தூக்கி போட்டா எத்தனை குழந்தைங்க படிக்க வரும் யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் மூடுறதுக்கு கேட்டு போடுறீங்கன்னு தானே அர்த்தம். புரட்சியாளர் அம்பேத்கர் 1927ல பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாம்பே யூனிவர்சிட்டி பில்ல பாஸ் பண்ணும்பொழுது பேசுறாரு, எக்ஸாமினேஷனுக்கும் எஜுகேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க மெரிட்ட உயர்த்துறோம் அப்படிங்கிற பேர்ல கடுமையான தேர்வுகளை நடத்தி இந்த தேர்வுகளை கிராக் பண்றது இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாய்ப்புகளை நீங்க பறிக்கிறீங்க அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அது எவ்வளவு உண்மையாகுது பாத்தீங்களா? அரசு பள்ளி மாணவர்கள், கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள், பொருளாதார ரீதியா பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது ஒரு கனவாவே மாறிடுச்சு. அதை எதிர்த்து நாம இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை தாண்டி வேற எதையும் கூட இவங்க தப்பி தவறி படிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியில ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதை எதிர்த்து ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுதாங்க? மாண்புமிகு முதலமைச்சர் இதை சுட்டிக்காட்டி நேத்து ஒன்றிய அரசுக்கு மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தயவு செஞ்சு இதை கைவிடுங்க, மாணவர்களோட கனவுல மண்ணள்ளி போடாதீங்க. இதனால பாதிக்கப்படக்கூடியது ஏழை எளிய பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஒரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மாணவர்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு உதவி தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நாங்க எவ்வளவு வேணா உதவி செய்யறோம், நீங்க வாங்க வந்து படிங்க அப்படின்னு அடுத்த தலைமுறையை தூக்கி விடுறதுக்கான முயற்சிகளை மாநில அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா உங்களை படிக்க விடாம இன்னும் பின்தங்கி வச்சிருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த முயற்சிகள்லாம் நாங்க தெரிஞ்சே பண்ணுவோம் அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு பேட்டர்னாவே இதை கையில எடுத்து ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட கூட்டம் தான் 2026ல இன்னும் 2 மாசத்துல உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வருவாங்க. 2 நாள் முன்னால நரேந்திர மோடி மேடையில கொக்கரிச்சார்ல, திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு பேசினாரு. என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது பாஜக ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஆரிய பார்ப்பனிய ஆதிக்க ஆட்சி. எடப்பாடி வெறும் பொம்மை முதலமைச்சரா தான் இருப்பாரு. மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டிருக்கிற சட்டை எங்களுது அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாங்க இந்த சங்கிக. நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இங்கே திமுக கூட்டணி கட்சிகள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க.
எப்பவுமே தமிழ்நாடு இது போன்ற விஷயங்கள்ல முன்னோடியாக இருந்திருக்கு. இன்னைக்கோ மத்த மாநிலங்கள் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னால நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர் ரியாக்ட் பண்ணி முதல் ஆளா இன்னைக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. இன்னைக்கு அவர் லெட்டர் எழுதினதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சோசியல் மீடியால இத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லனா இது போன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கறதே பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை உள்ள ஒரு அரசாக பாஜக அரசு இருந்ததுன்னா, முதலமைச்சர் வைத்த இந்த கோரிக்கையை இவங்க கன்சிடர் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்க இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படிங்கறத வச்சுதான் இவங்க மக்கள் நலன் சார்ந்த அரசியல பண்றாங்களா, இல்ல கார்ப்பரேட்டுகளுக்கும் கோச்சிங் சென்டர்ஸ்க்கும் கைக்கூலியா செயல்படுறாங்களா அப்படிங்கிறது தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. வணக்கம்.